நம்ம தூத்துக்குடியில் எவ்வளவோ ஸ்பெஷல் இருந்தாலும் நம்ம தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனி ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாமாக்கா. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கடற்கரைகளில் ரொம்ப முக்கியமான கடற்கரை நம்ம தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். இந்த கடற்கரைக்குன்னு தனி வரலாறு இருக்குது அப்படின்னே சொல்லலாமாக்கா. இந்த கடற்கரைக்கு போனீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கடற்கரையோட மண் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எங்கேயுமே நீங்கள் குப்பைகளை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்காங்க. ஃபேமிலியோட டூர் போகணும் அப்படின்னா ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கிற இடம் தான் நம்ம முத்துநகர் பீச் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கரெக்டாக சாயங்காலம் ஒரு 3 மணி 4 மணிக்கு அப்புறம் போங்க. வெயில் தர அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் வரும். பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குதிரை ஒன்று இருந்துச்சு. நானும் அந்த குதிரைகிட்ட கொஞ்சம் பேசி பார்த்தேன். அது பேசலை, என்னால் பேச முடியல. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு மகன். நம்ம தூத்துக்குடியில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு போகலை அப்படின்னா கண்டிப்பாக போங்க மக்கா. நான் நாங்குநேரில் இருந்து தூத்துக்குடி முத்துநகர் பீச்சை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கேன்.